பித்த நரை வந்திருக்கு, பித்த வெடிப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி பித்த வாந்தி வருது. ஸோ எல்லாமே நம்ம பேசும்போது பித்தத்தோட தொடர்பு படுத்தி தான் பேசுவோம். ஸோ உடலோட நடுப்பகுதியில் தான் பொதுவாக அந்த பித்தத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அதிக காரமான எண்ணெயில் பொரித்த உணவுகள், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அசைவ உணவுகள் நிறைய எடுக்கும். இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குன்னா பித்தம் குறையவே குறையாது. ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வாமிட் பண்ணுவாங்க. எனக்கு வாமிட் மஞ்சளாக போச்சுங்க, பச்சை பச்சையான வாமிட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல் விளக்கும் போது வாயில் கசப்பாக இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். காலையில் எந்திரிச்சோடனே நான் பித்தத்தை குறைக்கணும் அப்படின்னா பித்த சமனிகள் அப்படின்ற நிறைய மூலிகைகளை நம்ம சொல்கிறோம். பித்தம் அதிகரிச்சினால ஒரு சிலருக்கு ஹலுசினேஷன் இருக்கும், இல்யூஷன் இருக்கும், இல்லாதது இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. இதுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கறது வில்வ இலைகள். எலுமிச்சை சாறில் சீரகம் போட்டு நல்லா ஊற வைக்கிறோம். ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக அது ஊறினதுக்கப்புறம் ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தருக்கு தன்னுடைய உடம்புல பித்தம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள் வரும், கம்மியாச்சுன்னா என்னென்ன பாதிப்புகள் வரும், எப்படி அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுன்ற நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூட சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், பித்தம் சில பேர் டீ நிறைய குடிப்பாங்க, டீ குடிக்காத பித்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, வாமிட் பண்ணுவாங்க, பித்தம் அதிகமாகிடுச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த பித்தம் அப்படின்னா என்ன? இந்த 3 தாதுக்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம் வாதம், அதோட தொடர்ச்சியாக இப்போ பித்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் நிறைய நோய்களை நமக்கு உருவாக்குதுன்னு சொல்லலாம். வாதத்தை கம்பேர் பண்ணும்போது பித்தத்தால் வரக்கூடிய நோய்கள் அதிகமாச்சுனாலோ குறைந்தாலோ வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா ரொம்ப சிரமத்தை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். பித்தம்னா உஷ்ணம், உடல் உஷ்ணம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இப்போ உஷ்ணம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள், உஷ்ணம் அதிகமாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சைக்காலஜிக்கலாகவும் நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது. இதனால சொல்லி என்ன உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிடுச்சா, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு நம்ம கேட்பாங்க. பித்த நரை வந்திருக்கு, பித்த வெடிப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி பித்த வாந்தி வருது. ஸோ எல்லாமே நம்ம பேசும்போது பித்தத்தோட தொடர்பு படுத்தி தான் பேசுவோம். அந்த அளவுக்கு நம்ம உடலில் இந்த பித்தம் அதிகரித்து காணப்படுது. பொதுவாக இந்த பித்தம்னா என்னன்னா, அந்த 3 தாதுக்களில் நம்ம உடலில் தீயினால், அதாவது உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள். அதே மாதிரி பித்தத்தோட வாழிடம் அப்படின்னு நம்ம சொன்னால் வயிற்றுப்பகுதி தான். தொப்புள் பகுதியிலிருந்து நம்ம கழுத்துக்கு கீழே, கண்டத்தோட கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் நமக்கு பித்தத்தோட வாழிடம். இதில் முக்கியமாக பித்த நீர் அப்படின்னு சொல்கிறோம், பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ லிவர்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடியது. இது நம்ம உடலோட பித்தத்தை தீர்மானிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இதனால நிறைய பேருக்கு அதிகமாக நமக்கு ஜாயிண்டிஸ் இருக்குது, இல்லை லிவர் ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, லிவர் என்சைம்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னா, லிவரில் ஏதாவது ஒரு நோய் இருக்குது, இந்த ஃபேட்டி லிவரோ இல்லை லிவர் சிர்ஹோசிஸ் இருக்குன்னா, கல்லீரலில் ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா அது நமக்கு வாந்தியாக நமக்கு தெரியும். பித்தம் அதிகரிச்சுன்னா உடல் மஞ்சளித்து காணப்படுறது, கண்கள் மஞ்சளாக இருக்கிறது, தோலே நிறைய பேருக்கு மஞ்சளாக மாறும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. முக்கியமாக இந்த பித்தம் அப்படின்னா உஷ்ணத்தை தொடர்பாக வரக்கூடிய நோய்கள், மனநலம் சார்ந்து வரக்கூடிய நோய்களும் இந்த பித்தத்தில் வரலாம். ஓகே மேம், இப்போ உடல் உஷ்ணமாக இருக்கிறது ஹீட் பாடின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீட் பாடி யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்குலாம் அந்த பித்தம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தமா? இது என்னன்னா, பித்தம் அதிகரித்தால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நம்ம உடலோட நடுப்பகுதின்னு சொல்கிறோம், உச்சந்தலையிலிருந்து தொண்டை, அதுக்கப்புறம் உணவு குழாய்கள், அதுக்கப்புறம் ஆசனவாய் வரைக்கும். ஸோ உடலோட நடுப்பகுதியில் தான் பொதுவாக அந்த பித்தத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். உச்சந்தலையை தொட்டு பார்த்தா ஒரு சிலருக்கு சூடாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. தொண்டையில் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒரு ட்ரை காஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். வறட்டு இருமல்னு சொல்கிறோம். இருமி எனக்கு தொண்டையே புண்ணா போச்சு, செவந்து இருக்குது. ஆனால் இது கோல்டுன்னு நினச்சி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா சளிக்கான மருந்து மாத்திரைகள், அதற்கான ட்ரீட்மெண்ட்டை எடுப்போம். எடுக்க இன்னும் ஹீட் அதிகமாக தான் ஆகும். ஸோ இது கரெக்டாக நம்ம பித்தத்தினால் வந்ததா, இந்த அறிகுறிகள் நமக்கு பித்தம் அதிகரித்ததுனால வந்ததா, கபத்தினால் வந்ததான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நாடி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பெஷலாக இந்த பித்தம் அதிகரித்து இருக்கக்கூடியவங்களுக்கு நாடி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியும். என்ன தெரியும்னா, பித்தம் அரை மாத்திரை அளவு இருக்கணும்னா அதை விட அதிகரிச்சிருக்கும். இப்போ ஒவ்வொரு நாடியுமே நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ வாதம் இருக்குன்னா அதை 3ஆக நம்ம பிரித்து பார்ப்போம். அதில் பித்தத்தில் 3ஆக பிரித்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் பார்ட்டில், ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டில் அதிகமான துடிப்புகள் தெரியுது அப்படின்னா
நமக்கு அந்த ஆனஸ் ரீஜனில் அதிகமாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனஸ் ரீஜனில் நம்ம பைல்ஸ் மாதிரியோ மூலம் நிறைய பேருக்கு இருக்கும், ஆனல் ஃபிஷர் இருக்கும், ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்திரம், நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கும். நான் வந்து ஃபுட்டு சரியாக தான் எடுக்கிறேன், ஃபைபர் கண்டென்ட் எடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு வந்து மலச்சிக்கல் தீரவே இல்லை, ரொம்ப நாளாக என்னென்னமோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பித்தம் உடல் உஷ்ணம் அதிகமாகிட்டு அந்த மலக்குடலில் ஸ்பெஷலாக அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெக்டம் இந்த ஏரியாவில் என்ன ஆகுனா ரொம்ப ட்ரைனஸ் ஆகிறது. ஸோ வறண்டு போகிறதுனால தான் நமக்கு வந்து மலச்சிக்கல் தொடர்ந்து ஏற்படுறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ பித்தம் அதிகரித்தா உடலோட நடுப்பகுதிகளில் அதே மாதிரி பார்த்தோம்னா அல்சர் நிறைய பேருக்கு இருக்கும். க்ரானிக்காக எனக்கு வந்து அல்சர் இருக்குன்னா உடலில் பித்தம் அதிகரித்து அந்த ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருந்தாலும் அந்த ஹீட்டோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது எல்லாமே தெரியும். இப்போ இந்த உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம்? உடல் உஷ்ணம் கம்மி பண்ணணும். பித்தம் எதனால் அதிகரிச்சிருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். இரவில் கண் முழிச்சிருக்கிறோம், இல்லை நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அதிக காரமான எண்ணெயில் பொரித்த உணவுகள், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அசைவ உணவுகள் நிறைய எடுக்கிறோம். இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குன்னா பித்தம் குறையவே குறையாது. இதை வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், உடலை குளிர்ச்சி செய்யக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கணும். அதிகமான கீரைகள் காய்கறிகளை நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான நம்ம செய்யக்கூடிய விஷயங்களால் தான் உடலை உஷ்ணம் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போது விரேஷனத்தால் வாதம் தாழும் நம்ம சொன்ன மாதிரி எப்படி பேதி மருந்து கொடுத்து வாதத்தை குறைக்கிறோமோ பித்தத்துக்கு வாந்தி தரக்கூடிய மருந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பித்தத்தை சமநிலைப்படுத்தணும். அது 6 மாதத்துக்கு ஒரு முறைனா இது 3 மாதத்துக்கு ஒரு முறை. இது எப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை வாந்தி நம்ம வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மருந்தை எடுக்கும்பொழுது வாமிட் வரும். பித்தம் சார்ந்த நாடி பார்த்தா ரொம்ப கிளியராக தெரியும், உங்களுக்கு வாதத்தை விட பித்தம் அதிகமாக இருக்குது, அப்போது வாந்தி தரக்கூடிய மருந்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வாமிட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து வாமிட் வந்து மஞ்சளாக போச்சுங்க, பச்சை பச்சையாக நான் வாமிட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல் விளக்கும் போது வாயில் கசப்பாக இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அந்த வாந்தி தரக்கூடிய மருந்தை கொடுத்துட்டோம்னா அந்த வாந்தி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. மேடம் எனக்கு ரொம்ப நாளாக தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது, கரெக்டாக சொல்லுவாங்க. ஏதாவது எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சோடனே தலைவலி இருக்குது, ரைட் சைடில் தலைவலிக்குது, நைட் தூங்கும் போது லெஃப்ட் சைடில் தலைவலிக்குது, என்ன காரணம்னே தெரியல, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எனக்கு தலைவலி விடவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிகமான உஷ்ணத்தினால் உடலில் வந்து ஒரு வறட்சித்தன்மை ஏற்படுறதோ இல்லை இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலே மேல் வயிறு ரொம்ப உப்புசமாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு எல்லாமே நம்ம வாந்தி மருந்தை கொடுத்து அந்த பித்தத்தை சமநிலையில் படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே வந்து இந்த உடல் சூடு குறையணும் அப்படின்னா என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறீங்க சித்த மருத்துவத்தில். அது வந்து எப்படி உடல் சூடு குறைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது? உடல் உஷ்ணம் பித்தத்தை குறைப்பதற்கு நிறைய மூலிகைகளும் சேர்த்து தான் நம்ம அந்த எண்ணெயை செய்யணும். எப்படி வாதத்துக்கு தனியான சில தைல வகைகள் இருக்கோ பித்தத்திற்கு அதே மாதிரி நிறைய மருந்துகளும் இருக்குது. இதில் பெஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ காலையில் எந்திரிச்சோடனே நான் பித்தத்தை குறைக்கணும் அப்படின்னா பித்த சமணிகள் அப்படின்ற நிறைய மூலிகைகளை நம்ம சொல்கிறோம். அதில் முக்கியமாக எலுமிச்சை, நாரத்தம்பழம், சீரகம், நெல்லி, இது வந்து பேசிக்காக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இதில் ஏதாவது ஒன்று காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இதில் ஸ்பெஷலாக நம்ம பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோன்னா பித்தத்தோடு தொடர்புடைய இருந்தால் உஷ்ணம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள்னு சொன்னேன். அதில் முக்கியமாக நம்ம பிளட் ப்ரெஷர் சொல்வோம். பிபி அதிகரிக்கிறதுனா இது வந்து குருதி அழல் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். குருதி அழல், அழல்னாவே பித்தம். ஸோ பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய நோய்களில் பிளட் ப்ரெஷரும் ஒன்று. ஸோ இப்போ இந்த பிளட் ப்ரெஷரை குறைக்கணும், பித்தம் சமநிலைப்படுத்தணும்னா நான் சொன்ன மாதிரி பித்த சமனினா எலுமிச்சை சாறில் சீரகம் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக அது ஊறினதுக்கப்புறம் காலையில் நல்லா வெயிலில் உலர்த்தி அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். தினமும் காலையில் இது என்ன பண்ணணும், வெந்நீரில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தேன் விட்டு கலந்து குடிக்கணும். இது குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த உஷ்ணம் குறைந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் இது குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி தொடர்ந்து குடிக்க என்னென்னா நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இது கிளியர் பண்ணும். அதே மாதிரி நாரத்தம்பழமும் நான் சொன்னேன். இந்த நாரத்தம்பழமும் என்னென்னா நம்ம மணப்பாகுன்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் இருக்குது. மணப்பாகுன்னு இதோட கற்கண்டு, வெல்லம், தேன் எல்லாம் சேர்த்து நமக்கு மெடிசன் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். இது வந்து நிறைய பேர் நம்ம வந்து வாய் கசப்பாக இருக்குன்னு ஏதோ புளிப்பாக சாப்பிடணும் போல் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு இந்த மணப்பாகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளையும் குடித்தாலும் பித்தத்தை சமநிலையில் வைக்கலாம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி திரிஃபலா சூரணம் எடுக்கலாம். நெல்லிக்காய் அது நம்ம ஸ்பெஷலாக என்ன கொடுக்குறோன்னா மலை நெல்லியை பவுடர் பண்ணிவிட்டு
எப்படின்னா அந்த மலைநெல்லி கொண்டு வந்து பாலில் நல்லா வேக வைத்து உலர்த்தி அதை பவுடர் பண்ணி எடுக்கணும். இதை வெந்நீர்லையோ தேன்லையோ கலந்து சாப்பிடும்போது பித்தம் சமநிலையில் வரும். அதே மாதிரி பித்தம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றவங்க டெய்லி தினமுமே வந்து மதிய நேரத்தில் சுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 சிட்டிகை அளவு சுக்கை வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கலாம். பொதுவாகவே இது சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, காலை நெல்லி, கடும் பகல் சுக்கு, இரவு கடுக்காய், இப்படி சாப்பிடும்போது 3 தோஷங்களும் சமநிலையில் இருக்கும். இப்போ பித்தம் வந்து அதிகமாக இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். பித்தம் கம்மியாக இருக்குது இவருக்கு அப்படின்றது என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? பித்தம் கம்மியாக இருக்குனாவே நமக்கு தெரியும், டைஜஷன் ப்ராப்பராக இருக்காது, அப்சார்ப்ஷன் நமக்கு சரியாக இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரோ ஒருத்தருக்கு தான் பித்தம் கம்மியாக இருக்கிறத நாடியில் பார்க்க முடியுது. என்ன நிறைய பேருக்கு நம்ம கை வச்சாலே வாதத்தை விட பித்த நோய்கள் அதிகரித்தவங்க தான் இருக்காங்க. இளநரை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் நீண்ட நாட்களாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அந்த வறட்சித்தன்மை, உடல் உஷ்ணம் நிறைய இருக்குன்னு சொல்கிறவங்க பார்க்க முடியுது. பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது. பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். இதுவுமே நம்ம பித்தம் அதிகரித்ததுனால வரக்கூடிய நோய்கள் தான். ஒருவேளை பித்தம் ரொம்ப குறைவாக இருக்குன்னா, ரொம்ப ரேர் தான், ரொம்ப பித்தம் குறைவாக இருக்குன்னா லோ பிபி ஆகிறது, பசியே இல்லாமல் மந்தமாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில அறிகுறிகள் தெரியும். ஓகே மேம், இப்போ உடல் சூடுன்ற ஒரு விஷயம் தான் எல்லா நோய்களுக்குமே காரணம்னு சித்த மருத்துவத்தில் சொல்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். உடல் உஷ்ணம், இப்போ நார்மலாக நம்ம பாடியில் ஒரு டெம்பரேச்சர், உஷ்ணம் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு விதை மண்ணில் இருந்து முளைச்சி வருதுனாலும் உஷ்ணம் இருக்கணுமே. அதே மாதிரி தான் நம்ம உடலோட இயக்கத்திற்கு வெப்பமானது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய சில லைஃப் ஸ்டைலில் செய்யக்கூடிய சில தவறுகளோ இல்லை உணவு முறையில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளால் உடலோட உஷ்ணம் அதிகரிக்குது. ஸோ இப்போ இந்த உஷ்ணம் அதிகரிக்கும் போது நிறைய அறிகுறிகள் நமக்கு தெரியுது. உடல் உஷ்ணத்தால் தான் நிறைய பேர் சொல்லணும், நம்ம வந்து கண்ணில் வந்து ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போவுமே ஒரு ட்ரைனஸ் இருக்குது. இது எல்லாமே உடல் உஷ்ணத்தினால் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது தான். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். வயிற்றுப்பகுதியில் வந்து டைஜஷன் கரெக்டாக இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்குது. என்ன தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த அல்சர் குறையவே இல்லை, பைல்ஸ் குறையல, மெடிசன் எடுக்கிறப்போ எனக்கு க்யூர் கிடைக்குது, க்யூர் ஆகுது, ஆனால் அகைன் அண்ட் அகைன் இது திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி என்னென்னா, உஷ்ணம் அதிகரிக்கும் போது உடல் உள்ளுறுப்புகளில் கற்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. பித்தப்பையில் கல் இருக்குது, கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது. இது எல்லாமே நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ளூயிட் அப்சார்ப்ஷன் ஆகிடும். அப்சார்ப்ஷன் ஆகிறதால இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கற்களாக அது வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். கற்கள் உருவாவதற்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணம் தான் காரணமாக. இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் இருக்குது, சிகிச்சை முறையும் சொல்லிடுங்க. உணவு முறைகள்லாம் கீரைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதில் ஸ்பெஷலாக நம்ம பார்த்தோம்னா வெந்தயக்கீரை சிறந்தது, சிறுகீரை நம்ம உணவில் நிறைய எடுத்துக்கணும். இந்த 2 கீரைகளுக்குமே பார்த்தோம்னா நம்மளுடைய பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. காலையில் தினமும் நிறைய பேர் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் காஃபி டீ எடுக்கிற வழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. இதை குறைக்கணுன்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, எலுமிச்சை இலைகளை வந்து டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். இதுவே நம்ம பித்தத்தை குறைக்கணும், ரொம்ப எனக்கு வந்து பித்தம் இருக்குன்னு நாடி பார்த்துட்டு நம்ம சொல்லும்போது என்ன பண்ணலாம்னா, வாரம் 1 முறை இல்லை 2 முறை வந்து இந்த எலுமிச்சை பழம் இருக்குது இல்லைங்களா, அது 4 கட் பண்ணி எடுத்துக்கணும். 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஒரு நாள் ஃபுல்லாக, இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம தண்ணி மாதிரியே இதை குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ வாரத்துக்கு 1 இல்லை 2 நாட்கள் இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். தோலோடு அந்த எலுமிச்சை பழத்தை போட்டு நல்லா பாயில் பண்ணி இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். அதே மாதிரி தான் நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்போம், இந்த நாரத்தம்பழம் இருக்கும், அதோட இலைகளையும் இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாம். அடுத்து முக்கியமாக இன்னொரு மூலிகை, அது வந்து பித்தத்தை கண்டிப்பாக குறைக்கும். பித்தம் அதிகரிச்சினால ஒரு சிலருக்கு வந்து ஹலுசினேஷன் இருக்கும், இல்யூஷன் இருக்கும், இல்லாதது இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறது. இதுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கறது வில்வ இலைகள். இந்த மகாவில்வம்னு சொல்லுவோம், அந்த மகாவில்வம் கிடைச்சா இன்னும் சிறந்தது. இந்த வில்வ இலைகளை சிவாலயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். பித்தத்தை குறைப்பதற்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். அந்த காலத்துலலாம் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வில்வ ஓடு இருக்குங்களா, பழம் இருக்கும், அதில் வந்து திருநீரை வந்து போட்டு தான் நம்ம வந்து நெத்தியில் விடும்போது, ஸோ அந்த பித்தத்தை குறைப்பதற்கு, உளப்பிழர்வு இருக்குன்னா ரொம்ப மாற்றி பேசுறது, ரொம்ப டிப்ரெஷன்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கோயிலுக்கு போய் மந்திரிச்சிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, அந்த திருநீரை அதில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குமே இந்த வில்வம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ வில்வ இலைகளை கொதிக்க வச்சு குடிக்கலாம். வில்வ பழத்தை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போதும் பித்தத்தை குறைப்பதற்கு ஒரு எக்ஸலண்ட்டாக இந்த வில்வ இலைகளும் நம்ம பயன்படுத்தலாம். அப்படியே அந்த சிகிச்சை முறைகளும் சொல்லிடுங்க. பித்தத்தை குறைப்பதற்கான சிகிச்சை முறைகள் சொல்லும்போது நம்ம வாந்தி மருந்து கொடுக்குறோம். அதற்கு அப்புறமாக இதற்கு பித்தத்தை குறைப்பதற்குனே வந்து பார்த்தோம்னா சில கற்ப மருந்துகள் இருக்குது. ஏலரிசி சூரணம் நம்ம ரொம்ப சிறந்ததாக பயன்படுத்தும். ஏலரிசினா நமக்கே தெரியும், ஏலக்காய் தெரியும். பித்தம் அதிகமாக இருந்தால் ஏலக்காய் கொதிக்க வச்சு குடிங்கன்னு நம்மளே சொல்லுவோம்.
இந்த ஏலரிசியை என்ன பண்ணுறேன்னா, ஏலரிசினா ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஏலரிசி சூர்ணம் விதைகளோட சேர்த்து இன்னும் சில மூலிகைகளும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம பசும்பாலோட கலந்து குடிச்சிட்டு வரணும். இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது பார்த்தோன்னா அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உடல் உஷ்ணம், வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் இதுவுமே குணமாகும். அடுத்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம குடிக்கக்கூடிய அந்த பானம் சொல்லும்போது வெள்ளை பூசணிக்காய் சாறோ இல்லை அருகம்புல் சாறோ நெல்லிக்காய் சாறு இதை நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது எக்ஸஸாக இருக்கக்கூடிய பித்தம் குறையும். நல்லா தெரியும் நம்ம இந்த டயட் இந்த மெடிசன்லாம் கொடுக்கும்போது. ஸோ ஒரு வாரத்துலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நாடி பார்க்கும்போது அதிகமாக இருந்த அந்த பித்த நாடி எக்ஸஸாக நமக்கு வந்து எங்கள் பைல்ஸ் இருந்தது, இல்லை ஆனஸ் ரீஜியனில் பித்தம் அதிகமாக இருந்தது, இல்லை நமக்கு தொண்டை பகுதியில் இருந்தது, நெஞ்சு பகுதியில் இருந்தது, எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பல்ஸ் வந்து நாடியை வந்து நம்ம கம்பேர் பண்ணி போகும்போது நல்ல ரிசல்ட் தெரியும். சில பேர் வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்துட்டு இந்த வெந்தயத்தை வந்து தண்ணியில் நைட்டே ஊற போட்டுட்டு அதை காலையில் சாப்பிட்றாங்க. அது கூட உடல் குளிர்ச்சி ஏற்படும் தானே? இது ஒரு சிம்பிள் ரெமெடி மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த உடல் உஷ்ணம், இந்த பித்தம் இது எல்லாமே குறையும். ஓகே மேம், இப்போது இந்த விஷயத்த வந்து இப்போ வாதம் எனக்கு அதிகமாக இருக்குது, இல்லை கபம் எனக்கு அதிகமாக இருக்குது, அவங்களும் எடுத்துக்கலாமா? இல்லை பித்தம் இருக்கிறவங்க மட்டும் தான் எடுத்துக்கணும்னு? பித்தம் இருக்கவங்க எடுக்கலாம். ஒருவேளை வாதம் அதிகமாக இருக்கு அப்படின்னா இது கூட வேற சில மூலிகை நெல்லிக்காய் சேர்த்தோ இல்லை கடுக்காய் சேர்த்தோ நம்ம எடுக்கலாம். ஓகே. பொதுவாக உடல் உஷ்ணம் பொதுவாக பார்த்தோன்னா இது வெந்தயம் யாரெல்லாம் எடுப்போம்? எனக்கு ஹீட் அதிகமாக இருக்குது, இல்லை ஒயிட் டிசார்ஜ் இருக்குது, இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் எடுப்பாங்க. பேசிக்காகவே இது அப்படி தான் நமக்கு தோணும். அதே மாதிரி பித்தம் இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பித்தம் சம்பந்தமான நிறைய தகவல்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.